ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்க போகிற 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறப்போ டிசைன் அண்ட் என்எஃப்ஏ ஃபார் அ லாங்குவேஜ் தட் அக்செப்ட்ஸ் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் ஓவர் 0,1 இன் விச் த செகண்ட் லாஸ்ட் சிம்பிள் ஆல்வேஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே என்ன ஸ்ட்ரிங் வந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டிங்கில் செகண்டாக இருக்க போகிற லாஸ்ட் எலிமெண்ட்டில் செகண்டாக இருக்க போகிறது வந்து 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், 0 1 0. ஸோ லாஸ்ட்டிலேருந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து இங்கே 1 இருக்குது இல்லையா? அதே மாதிரி அதுக்கப்புறம் ஸோ என்ன ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் லாஸ்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரிங்குடைய கண்டிஷன். ஓகே, ஸோ இது வந்து இப்படி போயிட்டே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் என்எஃப்ஏ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்எஃப்ஏ எழுதலாம். ஸோ என்னோடய டயக்ராம் வந்து எப்படி இருக்க போகுது, முதல்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஏ. ஓகே, இப்போ முதல்ல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 1 0 இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் லாஸ்ட் சிம்பிள் வந்து 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லை? ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இது பி, இது வந்து சி. ஸோ சி வந்து என்னுடைய ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் செகண்ட் டிஜிட் தான் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து 0,1 என்ன வேணால் வரலாம். ஆனால் இந்த இடத்துல வெறும் 1 மட்டும்தான் வரணும். ரீசன் என்னென்னா அவங்க கொடுத்துருக்குது த செகண்ட் லாஸ்ட் சிம்பிள் ஆல்வேஸ் 1. ஸோ அதனால் நான் இங்கே வெறும் 1 மட்டும்தான் போடுறேன். ஸோ இந்த 1க்கு அப்புறம் இங்கேயும் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரணும் எனக்கு. அதாவது 1க்கு அப்புறம் எய்தர் திரும்ப 1 வரலாம் இல்லை 0 வரலாம். ஸோ அதனால் இந்த இடத்துலையோ இல்லை இங்கேயோ என்னால் செல்ஃப் லூப்லாம் போட முடியாது, போடவும் கூடாது. ஸோ ஃப்ரண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேணாலும் வரலாம், எத்தனை நம்பர் ஆஃப் 1 வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே ஏல மட்டும் செல்ஃப் லூப் போடுறேன். இப்போ புரிஞ்சுதா? ஸோ அப்போது 0 1 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே வந்து 0 போடலாம். அண்ட் அடுத்து வந்து 1. ஸோ இப்போ பியிலேருந்து எய்தர் 0 ஆர் 1 என்ன வேணால் ஒரு வாட்டி தான் வரும். ஓகே, ஏன்னா இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் லாஸ்ட் சிம்பிள்னால் இதுதான் வந்து செகண்டாக இருக்கணும், இது லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட்னால் ஏதாச்சும் ஒரு டிஜிட் தானே நமக்கு வர முடியும். ஸோ அதனால் நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ட்ரான்சிஷன் டேபிள் போடணும். ஸோ ட்ரான்சிஷன் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது, 0 1. ஸோ இப்போது 2 ஸ்டேட்டில் 0 1. அண்ட் இது வந்து லாங்குவேஜ் இல்லையா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 யூஸ் பண்ணுறோம். ஏ, பி அண்ட் ஃபைனல் ஸ்டேட் வந்து சி. ஓகே, ஸோ இப்போ ஏக்கு 0வாக இருந்தால் எங்கே போகுதுன்னு பாருங்கள், ஏக்கே தான் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஏக்கு 1 வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், ஏக்கும் போகுது பிக்கும் போகுது. ஸோ அப்போ 2 ஸ்டேட்டு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பிக்கு 0 வந்து சிக்கு போகுது அண்ட் 1ம் வந்து சிக்கு தான் போகுது. இப்போ ஃபைனல் ஸ்டேட் சிக்கு வந்து வேல்யூஸ் எங்கேயுமே போகல. ஸோ நான் வந்து நல்லன்னு போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்எஃப்ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம டிஎஃப்ஏ வந்து பண்ணணும். இப்போ வந்து நம்ம டிஎஃப்ஏ பண்ண போகிறோம். ஸோ டிஎஃப்ஏல வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்சிஷன் டேபிளை தான் முதல்ல ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்சிஷன் டேபிள் தான் முதல்ல இது பண்ணுறேன். ஸோ சேம் 0 1 தான் என்னுடைய லாங்குவேஜ், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இனிஷியல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏ கமா பின்றது 2 ஸ்டேட்டு. ஸோ 2 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து டிஎஃப்ஏல கிடையாது, சிங்கிள் ஸ்டேட்டாக தான் இருக்கும்.
ஸோ நான் இப்போது ஐம் கோயிங் டு யூஸ் ஏபி. ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ ஏபி போட்டுடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு தான் வந்து நான் போடணும், பிகாஸ் இட் இஸ் அ நியூ ஸ்டேட். ஸோ இதுக்கு வந்து 0 and 1ன்ற இன்புட் வந்துச்சுன்னா என்னாச்சுன்னு தான் நான் சொல்லணும். இந்த ஸ்டேட்ஸ் நான் அப்படியே வந்து இங்கே காப்பி பண்ண முடியாது இல்லை. ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏபி. ஸோ இப்போது ஏபின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ அண்ட் பி ரெண்டத்தும் வந்து நம்ம யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஏபிக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு 0, பிக்கு 0, இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து நான் வந்து யூனியன் பண்ண போகிறேன். ஸோ ஏ யூனியன் சினா ஏசி, அதே மாதிரி ஏபி யூனியன் சினா ஏபிசி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசி. எனக்கு ரெண்டுமே கம்ப்ளீட்டாக புது ஸ்டேட்ஸு. ஸோ அதனால் இதுக்கு இப்போ 0 and 1ன்ற இன்புட் வந்தால் என்ன ஆக போகுதுன்றதை நான் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏசி எடுத்துக்கிறேன். சிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே நம்ம ஃபைனல் ஸ்டேட் பார்த்தாலும் அது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸோட ஜாயினாக இருந்தாலும் அது ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு. இப்போ இதுக்கு பாருங்கள், ஏ அண்ட் சிக்கு நான் இப்போ வந்து யூனியன் பண்ண போகிறேன். அப்போது 0க்கு இன்புட் முதல்ல பார்த்துடலாம். ஏ யூனியன் எப்சிலான் ஏ. அப்போ ஏசின்ற 1ன்ற இன்புட்டுக்கு பார்ப்போம். ஏல வந்து 1ஓட வேல்யூக்கு வாங்க, ஏ கமா பி யூனியன் எப்சிலான். ஓகே, அப்போது ஏபி கரெக்டாக. ஸோ அப்போ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது என்ன, ஏபிசி. ஏசிக்கு போட்டாச்சு, ஏபிசிக்கு போடணும். இப்போது ஏபிசி. இப்போ இங்கே நமக்கு வந்து 2 ஃபைனல் ஸ்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஏபிசிக்கு 0ங்கிற இன்புட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக ஹோலாக நம்ம வந்து யூனியன் பண்ண போகிறோம். ஏ யூனியன் சி யூனியன் எப்சிலான். ஸோ அப்போ ஏசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1. அதே மாதிரி ஏபிசிக்கு 1ன்ற இன்புட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கும் எல்லாமே வந்து நம்ம யூனியன் பண்ண போகிறோம். ஏ கமா பி யூனியன் சி யூனியன் எப்சிலான். அப்போ என்ன வேல்யூ வரும், ஏபிசி. ஸோ அப்போ எடுத்து எழுதலாம் ஏபிசி. இதுக்கு இப்போ ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து நம்ம போட்டாச்சு இல்லை. ஸோ இப்போ இதுக்கு வந்து டிஎஃப்ஐ எப்படி வரப்போகுது கிராஃப்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் ஏ. ஏலேருந்து 0 எங்கே போகுது, ஏக்கே தான் போகுது. ஸோ வந்து 0. 1 எங்கே போகுது, ஏபிக்கு. ஸோ அப்போ வந்து 1 வந்து ஏபிக்கு. சரியா. இப்போ வந்து ஏ நம்ம முடிச்சிட்டோம், ஏபி போகிறோம். ஏபியில் வந்து 0 எங்கே வருதுன்னா ஏசிக்கு. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏசி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஏசிக்கு ஐ மீன் 0க்கு போகுது. ஏபியிலேருந்து ஏசி வந்து 0ங்கிற இன்புட் போகுது. ஏபியிலேருந்து 1ங்கிற இன்புட் வந்து ஏபிசிக்கு போகுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஏபியிலேருந்து 1 வந்து ஏபிசிக்கு போகுது. போட்டாச்சா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஏசி பார்க்க போகிறோம். ஏசியில் வந்து 0ங்கிற இன்புட் வந்துச்சு அப்படின்னா ஏக்கு போகுது. ஸோ அப்போ வந்து 0ங்கிற இன்புட் வந்துச்சுன்னா ஏக்கு போகுது. அதுக்கப்புறம் ஏசியிலேருந்து 1ங்கிற இன்புட் வந்துச்சுன்னா ஏபிக்கு போகுது. ஸோ அப்போ வந்து 1க்கு போகுது. ஸோ இப்போ ஏசியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு 0 and 1. நெக்ஸ்ட் ஏபிசி இருக்குது. ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 0 போகும். ஸோ அப்போ ஏபிசியிலேருந்து ஏசிக்கு 0ங்கிற இன்புட் அண்ட் அதுக்கப்புறம் 1ங்கிறது செல்ஃப் லூப்பாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து டிஎஃப்ஓட டயக்ராம். ஸோ எனக்கு கொடுத்துருக்க ட்ரான்சிஷன் டேபிளுக்கு நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு மினிமைசேஷன் டாபிக் விச் இஸ் இன் செகண்ட் யூனிட். ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். Given below is the NFA for a language L is equal to set of all strings over 0,1 that ends with 0, 1. Okay, construct a equivalent DFA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFA வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா end with 0, 1 சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு லாங்குவேஜ் வந்து எப்படி வரும், 0, 1 வரும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 101 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 01 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகே,
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலண்ட்டு இப்போ நம்ம இனிமேல் போட போகிற மினிமைசேஷன் எல்லாமே யூனிட் 2. ஓகே, ஆனால் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சும் கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். போக போக இது எல்லாமே வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனோட நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்எஃப்ஏ எடுத்துக்கலாம். என்எஃப்ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இனிஷியல் வந்து ஏ எடுத்துக்கலாம். இப்போ ஏல வந்து முதல் ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 0 1. ஓகே, ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து எனக்கு 0 1ல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து பிக்கு வந்து 0, பியிலேருந்து சிக்கு வந்து 1. ஸோ அப்போ என்னோடய சி வந்து நான் ஃபைனல் ஸ்டேட் ஆக்குறேன். இப்போ வந்து 0 1 இது நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் 0s and 1 வேணாலும் வரலாம். ஸோ அதனால் 0, 1. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து என்எஃப்ஏவோட டயக்ராம். எந்த ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் ரன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்னா எண்டு வித் 0 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இங்கே எண்டில் பிக்கோ சிக்கோ எந்த டிஸ்டர்பன்ஸும் நான் கொடுக்க முடியாது. பட் ஃப்ரண்ட்டில் என்ன வேல்யூஸ் வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ இதுக்கு ட்ரான்சிஷன் டேபிள் வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் வந்து 0 and 1 தான். ஸ்டேட்ஸ் வந்து இனிஷியல் ஏ, அதுக்கப்புறம் பி அண்ட் ஃபைனல் ஸ்டேட் வந்து சி இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏக்கு 0 வேல்யூ இருந்துச்சுன்னா எங்கே போகுது, ஒன்று வந்து செல்ஃப் லூப் ஏக்கே போகுது, அப்படி இல்லைன்னா பிக்கும் வருது. ஸோ ஏக்கமா பி. ஸோ அப்போ ஏக்கு 1ங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா ஏலே தான் இருக்குது. அதே மாதிரி பிக்கு 0ங்கிற இன்புட் எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் பிலேருந்து 1ங்கிற வேல்யூ வந்து சிக்கு போயிருக்கு. ஸோ பிலேருந்து 1 வந்து சிக்கு போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சிங்கிற ஃபைனல் ஸ்டேட்டு இப்போ இதுக்கு வந்து 0 1 எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லன்னு தான் போடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஎஃப்ஏ வேல்யூ போடணும். இப்போ வந்து டிஎஃப்ஏ. ஸோ இப்போ டிஎஃப்ஏல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராயிங் நம்ம முதல்ல டேபிள் போட்டுடலாம், ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ இப்போ 0 1. ஸோ இனிஷியல் வந்து ஏ எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 0ங்கிற இன்புட்டுக்கு ஏகமா பின்னு இருக்குது. இது 2 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் படி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து சிங்கிள் ஸ்டேட் ஆகிடும் ஏபி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து 1ங்கிற இன்புட் வந்து ஏக்கு போயிடும். ஸோ அப்போ இங்கே பிங்கிற ஸ்டேட்டு செப்பரேட்டாக இல்லை, இந்த புது ஸ்டேட்டுக்கு தான் நம்ம வந்து இன்புட் எழுத போகிறோம். இப்போ ஏபிக்கு 0 வந்தால் என்ன ஆகுது, ஸோ இப்போ ஏபிக்கு 0 வந்தால் ஏகமா பி யூனியன் எப்சிலான். அப்போ இங்கேயும் வந்து ஏபி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏபிக்கு 1ங்கிற இன்புட் வந்தால் என்ன ஆகுது, ஸோ அப்போது ஏலேருந்து 1ங்கிற இன்புட் போகலாம், பிக்கு 1ங்கிற இன்புட் போகலாம், ஏ யூனியன் சி. ஸோ அப்போ வந்து ஏசி. ஸோ இப்போ ஏசிங்கிறது புதுசாக இருக்குது ஸ்டேட்டு. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இன்புட் எழுதணும். ஸோ அப்போ வந்து ஏசி. இதுக்கு வந்து 0ங்கிற இன்புட் போச்சுன்னா ஏசி. 0ங்கிற இன்புட் வந்து ஏகமா பி யூனியன் எப்சிலான். ஸோ அப்போ இங்கேயும் வந்து ஏபி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி 1ங்கிற இன்புட் வந்தால் என்ன ஆகுது, ஏலேருந்து 1 சிலேருந்து 1 ஏ யூனியன் எப்சிலான். அப்போ வந்து ஏ. ஸோ இதுதான் நம்ம நல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து டிஎஃப்ஏ டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ட்ரான்சிஷன் டேபிளுக்கு நம்ம வந்து கிராஃப் வரையணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியல் ஸ்டேட் இஸ் ஏ. ஸோ இப்போது ஏலேருந்து 0 இட் கோஸ் டு ஏபி. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் ஏ we are going to draw AB for the input 0. Okay, so இப்போது ஏலேருந்து 1 it goes to the A. ஸோ இப்போது ஏலேருந்து செல்ஃப் லூப்பை 1 இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஏபி. ஸோ இப்போ ஏ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏபி. ஏபிலேருந்து 0 it goes to AB itself. ஸோ அப்போது 0. ஏபிலேருந்து 1 ஏசிக்கு போகுது. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏசி வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேட் ஆகிடும். ரீசன் என்னென்னா சி வேல்யூ கூட இருக்குது, இங்கே சி தான் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து ஏசிங்கிறது ஃபைனல் ஸ்டேட் ஆகிடும் சி இருக்கிறதுனால. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏபியிலேருந்து 1ங்கிறது ஏசிக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ ஏபியும் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து ஏசியிலேருந்து 0ங்கிற இன்புட் வந்து ஏபிக்கு போகுது. ஸோ அப்போது 0 வந்துச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் ஏசியிலேருந்து 1 வந்து ஏக்கு. ஸோ 1. இதுதான் வந்து டிஎஃப்ஏ. இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்எஃப்ஏக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி டிஎஃப்ஏ வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஈக்குவலண்ட், அதாவது ஈக்குவலண்ட் அண்ட் மினிமைசேஷன்
ஆஃப் ஆட்டோமேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2ல் தான் வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஏன் வந்து உங்களுக்கு சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஃபார் செகண்ட் யூனிட் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதுதான் எடுக்கணும் சிலபஸ் படி பார்த்தா. பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்எஃப்ஐ டிஎஃப்ஐ நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எடுத்ததும் நெக்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போயிட்டேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். ஏன்னா நீங்கள் டோட்டலாக மறந்துருப்பீங்க வேறு கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனால் நான் முதல்ல இந்த டாபிக் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இப்போது வந்து கொடுத்துருக்காங்க என்எஃப்ஐ குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்எஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த என்எஃப்ஐக்கு ஈக்குவலண்ட் டிஎஃப்ஏ வந்து இப்போ உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் மினிமைசேஷன் இதே மாதிரி பார்த்துருவீங்க. ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட்டாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ண கற்றுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்எஃப்ஐ டிஎஃப்ஐ பேசிக் அந்த ஸ்ட்ரிங்ஸோட கொஷின்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கன்வர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ போக போக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டைமில் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கீங்க, லாஸ்ட் டாபிக் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மினிமைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் பர் சிலபஸ் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து வி வில் மூவ் ஆன். ஓகே.